ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி ஷார்ட்ஸ். நான் சொல்கிற கதையில் நீங்கள் உங்களை வச்சே இமேஜின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒரு 6லேருந்து 7 மணி வரைக்கும் நீங்கள் யாருமே இல்லாத ஒரு ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு வந்து ஒரு மாஸ்க்கை போட்டுட்டு உங்களை பார்த்து நான் அழகாக இருக்கிறேன்னு உங்களை பார்த்து கேட்குது. இதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? வாங்க கதைக்குள்ளே போகலாம். 1979 ஜப்பானில் அனுஷமான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் மத்தியில் வந்துட்டு ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்குது. என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து அடிக்கடி அவங்கள பார்த்து நான் அழகாக இருக்கிறேன்னு கேட்குது. அதுக்கு அவங்க வந்துட்டு ஆமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அழகாக இருக்குன்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணோம், அதோட மாஸ்க்கை கழட்டிட்டு காமிக்கும். அப்போ அவங்களுக்கு கிடைச்சிருந்த அந்த இடத்துல ஒரு ஷாக். என்னன்னா, அந்த பொண்ணோட வாயை இந்த 2 இடத்துலையுமே ஒரு கட்டாக இருக்கும். இந்த ஹாலிவுட் படத்தில் வர ஜாம்பிஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க பார்த்துட்டு ஆமா நீ அழகாக இருக்குன்னு சொன்னால் அந்த பொண்ணு என்ன பண்ணோம், அதுக்கிட்ட இருக்கிற ஒரு பழைய சிசரை எடுத்து அவங்க வாயை கட் பண்ணிவிடும். இல்லை நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக பதில் சொல்லிட்டு இல்லை நீ அழகா இல்லைன்னு சொன்னால் அது உங்கள் கழுத்தை கட் பண்ணிவிடும். நீங்கள் அழகா இருக்குன்னு சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை தான், இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை தான். இதுக்கு ஏன்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சு இதோட பேக் எண்ட் ஸ்டோரியை இவங்க தேடி பார்த்தாங்க. சுமார் ஒரு 300லேருந்து 400 வருஷத்துக்கு பின்னாடி ஜப்பான்ல ஒரு சாமுராய் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, இந்த அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவரு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லாத மாத்திரம் இவர் என்ன பண்ணாரு, வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாரு. ஸோ அந்த கேப்ல இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா இன்னொருத்தரோட அஃபேர்ல இருந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த சாமுராய் மறுபடியும் ஒரு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு மேல இருக்க அந்த கோவத்துல நீ அழகா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வேலை பண்ணன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு சிசரை எடுத்து இதோட வாய் பகுதியை இந்த 2 சைட்லயும் கட் பண்ணி விட்டுறாரு. ஸோ இந்த பொண்ணு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்ற, அந்த வருத்தத்திலேயே சூசைட் பண்ணின்னு இறந்து போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு ஒரு கோஸ்ட் மாதிரி திரிஞ்சு அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களெல்லாம் வந்துட்டு இது தொல்லை கொடுக்குறதா அந்த ஊரில் பேச்சு. ஸோ இது வந்து அந்த நாட்டில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம். சப்போஸ் இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட அந்த மாதிரி கேட்டால் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ன்றத நீங்கள் சொல்லுங்கள். இந்த பொண்ணோட பேர் வந்து குச்சிசாக்கி ஓனா. நீங்களாம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.